ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 9th மேத்ஸில் இருக்கக்கூடிய முக்கோணவியல்ங்கிற சாப்டரில் பயிற்சி 6.1ல் 6வது சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். sin θ = a/√a² + b² எனில் b sin θ = a cos θ என நிறுவுகன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ முக்கோணவியலில் நீங்கள் எந்த சம் போடணுன்னாலும் சரி, ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய 3 பக்கங்கள் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? கொடுத்துருக்கிற டீட்டெயில் வச்சு பார்த்திங்கன்னா இதான் 2 பக்கங்கள் தெரியும். ஸோ 3வது பக்கமும் நம்மளுக்கு தெரியணும். அதை வச்சு தான் நம்மளால் என்ன ஒரு விகிதம் கேட்டாங்கனாலும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதில் நம்மளுக்கு காஸ் தீட்டாவும் கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஸோ காஸ் தீட்டாவும் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்துள்ள பக்கமும் வேணும். ஸோ முதல்ல கிவன் டீட்டெயில் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ sin θ = a/√a² + b² எழுதிடலாம். இப்போ sin θவோட ஃபார்முலா என்னங்கிறத பக்கத்தில் எழுதுங்க. sin θவோட ஃபார்முலா என்னென்னா எதிர்பக்கம் பை கர்ணம். ஸோ மேலே இருக்கிறத எதிர்பக்கமாகவும் கீழே இருக்கிறத கர்ணமாகவும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நம்ம செங்கோண முக்கோணம் வரைஞ்சிக்கலாம். இதுக்கு ஏபிசின்னு நான் பேர் கொடுத்துட்றேன். இதில் பாருங்கள், இது வந்து சிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கோணத்தை நம்ம தீட்டான்னு குறிச்சிக்கலாம். தீட்டாவை பொறுத்து தான் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தீட்டான்னு குறிச்சிட்டேன். இப்போது தீட்டாவுக்கு எதிர்பக்கம் என்ன அப்படின்னா ஏ. ஸோ தீட்டாவோட எதிர்பக்கம் என்ன? ஏபி. அதுதான் வந்து என்னென்னா ஏ. சரிங்களா? அடுத்தது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் கர்ணம். அது என்னென்னு கொடுத்துருக்காங்க கொஷினில்? √a² + b² கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அங்கே குறிச்சிக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்களேன், செங்கோண முக்கோணத்தில் 3 பக்கங்களில் 2 பக்கங்கள் தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம 3வது பக்கம் கண்டுபிடிக்கணும். 3வது பக்கமான பிசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தணும். பித்தாகரஸ் தேற்றம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த கர்ணத்தோட வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதுதான் நம்மளுக்கு பித்தாகரஸ் தேற்றம் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி பிசிங்கிற பக்கமும் கண்டுபிடிச்சிட்டா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா காஸ் தீட்டா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பித்தாகரஸ் தேற்றம் எழுதலாம். இந்த செங்கோண முக்கோணத்துக்கு எப்படி பித்தாகரஸ் தேற்றம் வரும்னு பாருங்கள். ஸோ செங்கோண முக்கோணம் ஏபிசியில், இந்த முக்கோணத்தோட பேர் ஏபிசி இல்லையா? ஸோ செங்கோண முக்கோணம் ஏபிசியில் எது கர்ணம்னு பாருங்களேன். கர்ணம் ஏசி. ஸோ ஏசியோட ஸ்கொயர் மற்ற இரு பக்கங்கள் என்னென்ன? AB² + BC², அதனுடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதில் பிசி தான் நம்மளுக்கு வேணும். ஸோ BC² இங்கே வச்சுட்டு +AB² லெஃப்ட் சைடு கொண்டாந்துருங்க. ஸோ AC² - AB² வரும். இப்போ உங்களுக்கு பிசி மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ √AC² - AB². இதில் ஏசியோட மதிப்பையும் ஏபியோட மதிப்பையும் பிரதியிடலாம். ஏசியோட மதிப்பு என்னன்னு பாருங்களேன், √a² + b². ஸோ √a² + b²க்கு த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். மைனஸ் ஏபியோட அளவு என்ன? ஏ. ஸோ அதுக்கு ஒரு ஸ்கொயர், a². இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புலையும் ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால அந்த ஸ்கொயரும் ரூட்டும் என்ன ஆயிரும்னா ஸ்கொயர் ரூட்டும் அந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிறது எழுதுங்க. இது கேன்சல் ஆனதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்குது? a² + b² மட்டும் இருக்குது. ஸோ a² + b² மைனஸ் அடுத்த டேர்மில் இருக்கிறது a². ஸோ இந்த +a² -a² கேன்சல் ஆயிரும். அப்போ √b² வரும் இல்லையா? இதில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட்டு இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போது பிசியோட ஆன்சர் என்னென்னா பி மட்டும். சரிங்களா? ஸோ இதை படத்தில் குறிச்சிக்கலாம். பிசியோட ஆன்சர் பி. இப்போ பாருங்கள், ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய 3மே தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நம்ம sin θ cos θ ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கோணவியல் விகிதம் என்னென்னா tan θ. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா sin θ cos θ கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக tan θ கண்டுபிடிக்கலாம். tan θனுடைய ஃபார்முலா என்ன? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். சரிங்களா? ஸோ tan θ எடுக்கிறேன்னா sin θ cos θ ரெண்டுமே வர்றதுனால tan θ ஃபார்முலா என்ன? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ என்னென்னு வரும்? AB/BCன்னு வரும். ஸோ AB/BC. அப்போது tan θ வந்து tan θன்னு எழுதிக்கங்க. = ஏபியோட மதிப்பு என்னன்னு பாருங்களா? ஏ. பிசியோட மதிப்பு என்னென்னா பி. ஸோ A/B. இப்போ என்ன பண்ணலான்னா tan θவோட ஃபார்முலா எழுதலாம். tan θவுக்கு sin θ cos θ வச்சு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா? tan θ = sin θ cos θ A/Bன்னு எழுதிக்கங்க. இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. குறுக்கு பெருக்கல் பெருக்கும்போது b × sin θ b sin θ a × cos θ a cos θன்னு வந்துடும். ஸோ b sin θ = a cos θ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது. இதுதான் நம்மளை வந்து நிறுவ சொல்லியிருக்காங்க. ஸோ தேவையான ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுதான்